வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் புதுவை சுதாகர். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கிராஃப்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன, கிராஃப்ட் டெஸ்ட் எதற்காக பண்ணுறோம், இந்த டெஸ்ட் எப்படி பண்ணுவாங்க, இந்த டெஸ்ட் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், இந்த டெஸ்ட் பண்ணலைன்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும், இப்படி பல்வேறு விஷயங்களை தான் இன்றைய காணொலியில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து பாருங்கள். இது நம்ம சேனல் புதுவை சுதாகர். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக டயபெட்டிக் வந்ததுனாலே நம்ம நிறைய இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, குளுக்கோஸ் டெஸ்ட், ரேண்டம் குளுக்கோஸ் லெவல் பார்ப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா HbA1c புதுசாக ஒன்று வந்திருக்கு, 3 மாதத்துக்கான குளுக்கோஸ் லெவல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ACPC கொடுப்பாங்க, ஃபாஸ்டிங்கில் ஒரு பிளட்டு. அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் எப்படி குளுக்கோஸ் அதிகமாகுதா அப்படின்னு பார்க்குற டெஸ்ட்டு. அதெல்லாம் இல்லாமல் குளுக்கோஸ் டாலரண்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதையும் பார்க்குறோம். இது இல்லாமல் இன்சுலின் ரெஸ்பான்ஸ் டு குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுமாதிரி பல்வேறு விதமான டெஸ்ட்டுகள் இருந்தாலும் இந்த கிராஃப்ட் டெஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டெஸ்ட்னே சொல்லலாம். ஏன்னு கேட்டோம்னா, மற்ற டெஸ்ட்டெல்லாம் உங்களுக்கு டயபெட்டிக் இருக்குதா இல்லையா அப்படின்றதான் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் கிராஃப்ட் டெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா டயபெட்டிக் வரதுலேருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கலாம். இது ஒரு ப்ரிவென்ஷன் டெஸ்ட்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தோம்னா, இது 2 டெஸ்ட்டோட காம்பினேஷன் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது குளுக்கோஸ் டாலரண்ட் டெஸ்ட்டும் இன்சுலின் ரெஸ்பான்ஸ் டு குளுக்கோஸ் டெஸ்ட்னு ஒன்று இருக்குல்ல, அது 2தோட காம்பினேஷனாக எடுத்துக்கலாம். சரிங்க சார், அப்படி என்னதான் இந்த டெஸ்ட்டில் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டெஸ்ட் 5 முறை நம்ம உடம்புலேருந்து பிளட் எடுப்பாங்க. எடுத்து, அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஃபாஸ்டிங்கில் ஒரு பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. பேஸ் லைனாக அதை நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அளவு சுகர் உங்களுக்கு கொடுப்பாங்க. எப்படி குளுக்கோஸ் டாலரண்ட் டெஸ்ட்டில் குளுக்கோஸ் கொடுக்குறாங்களோ அதே போல் தண்ணியில் கலந்து உங்களுக்கு ஒரு குளுக்கோஸ் லெவல் கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 1/2 ஹவருக்கு ஒரு தடவை, 1 ஹவருக்கு ஒரு தடவை, 2 ஹவர்ஸுக்கு ஒரு தடவை, 3 ஹவர்ஸுக்கு ஒரு தடவை, இந்த மாதிரி 5 டைம் பிளட் எடுப்பாங்க. ஒரு சில நேரங்களில் 4th ஹவர்லையும் 5th ஹவர்லையும் டெஸ்ட்டு கூட எடுக்கலாம். இப்போ ஒரு டைம் பிளட் எடுக்கும் போதும் கையில் குத்தி எடுப்பாங்களா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். இல்லை, ஒரு ஐவி லைன் போட்டு அந்த ஐவி லைன்லேருந்து எவ்ரி ஹவர்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு 1/2 ஹவர், அதுக்கப்புறம் 1 ஹவர், 2 ஹவர்ஸ் இந்த மாதிரி பிளட் கலெக்ட் பண்ணுவாங்க. இப்படி கலெக்ட் பண்ணுற பிளட்டில் 2 விஷயத்தை பார்ப்பாங்கன்னே சொல்லலாம். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட இன்சுலினோட வேல்யூ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா குளுக்கோஸோட வேல்யூ. நம்ம நார்மலாக நம்மளோட குளுக்கோஸ் எவ்வளோ, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 80லேருந்து 120 அதிகபட்சமான வேல்யூவாக இருந்ததுன்னா அது நார்மல் நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 140லேருந்து 200 வரைக்கும் ஒரு நார்மலாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இது குளுக்கோஸோட வேல்யூ. அதே போல் இன்சுலினோட வேல்யூ பார்த்தீங்கன்னா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 30க்கு கம்மியாக இருந்ததுன்னா அது நார்மல் நம்ம சொல்லலாம். அதே போல் சாப்பிட்டதுக்கப்புறம் 60 வரைக்கும் போகலாம். ஒரு சில நேரங்களில் ப்ரீ டயபெட்டிக்காக இருந்தாங்கன்னா 100 வரைக்கும் போனால் கூட அதை நம்ம நார்மலாகவே கன்சிடர் பண்ணலாம். ஆனால் இந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குதுன்றது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, குளுக்கோஸ் லெவலும் அதே போல் இன்சுலின் லெவலும் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகணும், சாப்பிட்டதுக்கப்புறம் கிராஜுவலாக குறையணும். அப்படி இருந்ததுன்னா அது நார்மல். ஸோ இதுக்கு தான் கிராஃப்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெஸ்ட்டை பொறுத்த அளவுக்கு நம்ம 5 மெஷர்மெண்ட் எடுப்போங்க. அதனால் 5 இதையும் நம்ம கிராஃப் போட்டு பிளாட் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு கிளியரான ஒரு வியூ கிடைக்குன்னே சொல்லலாம். சரி, ஓகே. சரி, எப்படி சார் இந்த டெஸ்ட் பண்ணுவாங்க? இந்த டெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபாஸ்டிங்கில் கண்டிப்பாக இருக்கணும். எப்படி நம்ம மற்ற பிளட் சுகர் லெவல்லாம் கொடுக்குறோமோ அதே போல் ஒரு 8 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங், அட்லீஸ்ட் நைட்லேருந்து மிட் நைட்லேருந்து நம்ம சாப்பிடாமல் இருந்துட்டு 8 ஹவர் ஃபாஸ்டிங்க்கு அப்புறம் இந்த பிளட் கொடுக்கறத ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஐவி லைன் போட்டு ஃபஸ்ட்டு ஃபாஸ்டிங்கில் ஒரு பிளட் எடுப்பாங்க. அப்புறம் ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் 1 ஹவர், அதாவது 60 மினிட்ஸ்க்கு அப்புறம் 120 மினிட்ஸ், 180 மினிட்ஸ்னு சொல்லிட்டு பிளட் எடுப்பாங்க. இப்படி எடுக்கக்கூடிய பிளட்டில் இன்சுலின் லெவலையும் பார்ப்பாங்க, குளுக்கோஸ் லெவலையும் பார்ப்பாங்க. சப்போஸ் நம்மளோட இன்சுலின் லெவல் 30க்கு உள்ளாரே இருக்குன்னு வச்சுங்களேன், ஃபாஸ்டிங்கில் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 60 வரைக்கும் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது. இது கூட நம்மளோட குளுக்கோஸ் லெவலும் ஒரு 80லேருந்து 120 நார்மல் ஃபாஸ்டிங் லெவல் இதிலே இருக்குது ஃபாஸ்டிங் டைமில். அதே போல் சாப்பிட்டதுக்கப்புறம் 140லேருந்து 200க்குள்ளே இருக்குதுன்னா இது நார்மல், ஃபஸ்ட்டு கேட்டகரியாக நார்மல் எடுத்து வச்சுப்பாங்க. சப்போஸ் நம்ம ப்ரீ டயபெட்டிக்காக இருக்கிறோம் அப்படின்னா என்ன முக்கியமான விஷயம் பார்க்கணும்னா, இந்த இன்சுலின் லெவல் கடகடன்னு 100 வரைக்கும் போயிடும். அதாவது 30ல் நம்ம ஃபாஸ்டிங் இன்சுலின் இருக்கும். சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தோன்னா இன்சுலின் லெவல் ஒரு 60 லெவலில் தான் இருக்கணும். ஆனால் 100 வரைக்கும் கூட போகும் சில பேருக்கு. அப்படின்னா இன்சுலின் அதிகபட்சமாக நம்ம உடம்புல செக்ரீட் ஆகுது. இப்படி அதிகபட்சமான இன்சுலின் செக்ரீட் ஆகி தான் நம்ம சாப்பிடக்கூடிய நார்மலான உணவே இருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸை லிவர்லையோ மற்ற நம்ம பிளட்ல இல்லாமல் செல்களுக்கு கொண்டு சேர்க்க முடியுது. அப்போ இன்சுலின் லெவல் அதிகமாகுது, குளுக்கோஸ் லெவல் நார்மலாகவே இருக்கும். தட் மீன்ஸ் என்னன்னா, நார்மலான குளுக்கோஸ் லெவல் வர்றதுக்கு இன்சுலின் லெவல் அதிகமாக
சுரக்க வேண்டியதாக இருக்குது. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த டெஸ்ட்டில் பார்ப்போம். இதுதான் நம்ம ப்ரீ டயபெட்டிக்னு சொல்லுவோம். இப்படி இருக்கக்கூடிய பேஷண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுனால நமக்கு பல்வேறு பலன்கள் கிடைக்குதுன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, டயபெட்டிக் வராமல் நம்ம தடுத்துக்கலாம். டயபெட்டிக் தான் நமக்கு வரப்போகுதுன்றதை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், அதை ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் வேற என்ன ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, மோஸ்ட்லி இந்த மாதிரி ரிசல்ட் வரக்கூடிய பேஷண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒபீஸாக இருப்பாங்க, வயிற்று பகுதியில் அதிகமான கொழுப்புகள் சேர்ந்து இருக்கும், லிவர் வந்து ஃபேட்டி லிவராக இருக்கும், நம்மளோட ட்ரைகிளிசரைட் வேல்யூ வந்து 150க்கு மேலே இருக்கும், அதே போல் ஹெச்டிஎல் சொல்லக்கூடிய குட் கொலஸ்ட்ராலோட லெவல் கம்மியாக இருக்கும். இந்த டெஸ்ட் பண்ணும்போது இந்த வேல்யூஸ் பேராமீட்டர்ஸ் நம்ம பார்க்கும்போது இது ரெண்டுத்தையும் கோரிலேட் பண்ணி பார்க்கும்போது ஓகே இவங்களுக்கு வந்து டயபெட்டிக் வரப்போகுது கூடிய விரைவில் அப்படின்னும் போது நம்ம ப்ரிவென்ஷனாக நிறைய ஃபிசிக்கல் எக்ஸசைஸு, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், ஃபுட் ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக நம்ம எதிர்காலத்தில் வரக்கூடிய டயபெட்டிக்கை அவாய்ட் பண்ணலான்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கிராஃப்ட் டெஸ்ட்டில் ஸ்டேஜ் 2ல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் இன்சுலினிமியான்னு சொல்லுவாங்க. அதாவது இன்சுலின் லெவல் வந்து அளவுக்கு அதிகமாக போயிட்டு அதனால் முழுமையாக குளுக்கோஸ் அனைத்தையும் டைஜஸ்ட் பண்ணி கொண்டு போய் செல்லுலார் லெவலில் சேர்க்க முடியலை. அதாவது டயபெட்டிக் பேஷண்ட் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு இந்த கிராஃப்ட் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நார்மல் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங்லேயே உங்களுக்கு 50 வரைக்கும் இருக்கலாம் இன்சுலின் வேல்யூ. அதே போல் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் இன்சுலின் வேல்யூ வந்து ஏறவே ஏறாது, ஒரு 50, 60 அதுக்குள்ளாவே இருக்கும். ஆனால் குளுக்கோஸ் லெவல் மட்டும் அதிகமாகவே இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உடம்பால் அதிகமான இன்சுலினை தேவைக்கான இன்சுலினை செக்ரேட் பண்ண முடியல, அதே போல் குளுக்கோஸ் லெவலை கண்ட்ரோலில் வச்சிக்க முடியல அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது மோஸ்ட்லி யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ப்ரீ டயபெட்டிக்கில் இருக்கக்கூடியவங்க, ஒரு 35 இயர்ஸ் 30 இயர்ஸில் இருக்கவங்க, கொஞ்சம் ஒபீஸாக இருக்காங்க, கொஞ்சம் டயபெட்டிக் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது, அப்பாவுக்கு அம்மாக்கெல்லாம் தாத்தாக்கெல்லாம் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது டயபெட்டிக் பேஷண்ட் அப்படின்னா, அவங்க வந்து இந்த டெஸ்ட்டை பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு வரக்கூடிய டயபெட்டிக்ஸோட சிவியர்னஸை வந்து கண்டுபிடிக்கலாம். இப்படி கண்டுபிடிக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, டயபெட்டிக் வராமல் அவாய்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, டயபெட்டிக் மட்டுமே ஒரு ரீசன் கிடையாது. இந்த ப்ரிவென்ஷன் மெத்தடில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்படி கண்டினியூஸாக வந்து குளுக்கோஸ் வந்து நார்மலைஸ் பண்ணுறதுக்காக இன்சுலின் அதிகமாக சுரக்கிறது. நான் ப்ரீ டயபெட்டிக் சொன்னேன்ல, இன்சுலின் லெவல் வந்து 100 வரைக்கும் போகும், குளுக்கோஸ் லெவல் நார்மலாக இருக்கும். அப்போ நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன நினச்சிக்கோம், நார்மல் டெஸ்ட் எல்லாம் பண்ணும்போது குளுக்கோஸ் நார்மலாக செக் பண்ணுவோம், குளுக்கோஸ் நமக்கு நார்மலாக இருக்குது, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் இதை தான் வந்து இந்த கிராஃப்ட் டெஸ்ட்டில் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். அப்படி கண்டுபிடிக்கக்கூடிய பேஷண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய அத்திரோஸ்க்ளிரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ரத்த குழாய்கள் வந்து தடிமன் வந்து அதிகமாகிறது, ரத்த குழாய்களுடைய அந்த குழாயோட சைஸ் வந்து கம்மியாகிடும், அதே போல் ரொம்ப ஹார்ட் ஆகிடும்னு சொல்லலாம். ஹார்டு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, ரத்த குழாய்கள் ஹார்ட் ஆகிறதுனால ஹார்ட் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை நம்ம முன்னாடியே கண்டுபிடிக்கிறதுனால இப்போ ஒரு லாங் டைம் ஒரு 5 இயர்ஸ் வந்து இந்த ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ்லேயே இருக்காங்க, கிராஃப்ட் டெஸ்ட் வந்து பாசிட்டிவாக இருக்குது, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கோவிட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜில் இருக்கக்கூடியவங்க கிராஃப்ட் டெஸ்ட் பாசிட்டிவாக இருந்ததுன்னா அவங்களுக்கான அந்த ஹார்ட் அட்டாக், சடன் ஹார்ட் அட்டாக் வந்து சடன் கார்டியாக் டெத் அப்படிலாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த கிராஃப்ட் டெஸ்ட் வந்து ரொம்பவே உதவும்னு சொல்லலாம். கார்டியாக் ரிஸ்க் அதிகமாகிறதுக்கு காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது இன்சுலினோட அளவு வந்து அளவுக்கு அதிகமாக, அதாவது பேங்க்ரியாஸில் முடிஞ்ச அளவு செக்ரேட் பண்ணப்போ கூட குளுக்கோஸ் லெவலை கண்ட்ரோலில் வச்சுக்க முடியாத ஒரு சூழல். இது பார்த்தீங்கன்னா நம்ம யங் ஏஜில் கொஞ்சம் டாலரபிளாக இருக்கும், இது நமக்கு இருந்தால் கூட நமக்கு தெரியாது. அப்படியே ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் விட்டோம்னா நம்ம ரத்த குழாய்கள்லாம் அதிகமாக பாதிப்படைஞ்சு கண்டிப்பாக ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திடும். அதனால் இந்த கிராஃப்ட் டெஸ்ட் வந்து ரொம்ப பெரிதுமே உதவுனே சொல்லலாம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்தோம், கிராஃப்ட் டெஸ்ட்னா என்ன, இந்த டெஸ்ட்டில் என்னென்ன பண்ணுவாங்க, இன்சுலின் குளுக்கோஸ் வேல்யூ பார்ப்பாங்க, அப்புறம் பிளட் டெஸ்ட் எப்படி எடுப்பாங்க, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 5 மெஷர்மெண்ட் எடுப்பாங்க, ஃபாஸ்டிங்கில் வந்து எடுக்கணும், அதே மாதிரி 5 மெஷர்மெண்ட்டும் ஒரே டைமில் எடுப்பாங்க. எப்படின்னா ஒரு ஐவி லைன் போட்டு 5 டைம் பிளட் எடுத்துவாங்க, 5 டைம் குத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதே போல் இந்த டெஸ்ட் எதற்காக உதவுது அப்படின்னு பார்த்தோம்னா, டயபெட்டிக் வரதை முன்னாடியே ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு உதவுது. இப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுனால என்ன நமக்கு பலன் அப்படின்னு பார்த்தோம்னா, டயபெட்டிக் வராமல் நம்ம தவிர்த்துக்கலாம், ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் தவிர்த்துக்கலாம், அதே போல் கிட்னி பிரச்சனை வராமல் தவிர்த்துக்கலாம், ஸ்ட்ரோக் வராமல் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி பல்வேறு பலன்கள் இருக்குது அப்படின்றதையும் பார்த்தோம். யார் யாருக்கெல்லாம் இது தேவைப்படும், ரொம்ப ஒபீஸாக இருக்கிறவங்க, கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கிறவங்க, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் இந்த கிராஃப்ட் டெஸ்ட்டை வந்து ஒரு 35 இயர்ஸுக்கு அப்புறம் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னே பார்க்குறோம். அதே போல் பார்த்தோம்னா இந்த டெஸ்ட் வந்து நம்ம பண்ணக்கூடிய வேல்யூவோட மெஷர்மெண்ட்ஸ், அதாவது நார்மல்னா என்ன, அப்புறம் ப்ரீ டயபெட்டிக்னா என்ன, ஹைப்பர் இன்சுலின் என்ன அப்படின்னா என்ன அப்படின்றதையும் பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்குன்ற நம்பிக்கையோட மீண்டும் சந்திப்போம். நான் உங்கள் புதுவை சுதாகர். நன்றி, வணக்கம்.